ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய்க்கு ஆதரவா வந்த பாஜக தொடர் பழிவாங்கும் படலத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரா? திமுகவை மட்டும் குறிவைப்பது ஏன்? சமீபத்துல விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அதிரடியா கைது நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை மார்க்கண்டேயன் அவர்கள் ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாரு, தரக்குறைவா பேசியிருக்கிறாரு, அவதூற பரப்பி இருக்கிறாரு, கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு, இப்படின்னு பல பிரிவுகள்ல அவர் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அது ரைட்டு, அக்செப்டபிள். அவர் பேசினாரு, அதனால கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவதூறு பரப்புன்னு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகே. ஆனா ஒரு சாதாரண கைது நடவடிக்கை இது இல்லாம ஏன் இந்த அளவுக்கு ஒரு தீவிரப்படுத்துகிற ஒரு கைதா இருக்குது அப்படின்றதான் இங்க பேசும் பொருளா இருக்கு. இதே கடந்த ஆட்சியில திமுக அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களையும், துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், இன்னும் சபரீசன் அவர்களையும் ஏகப்பட்ட வசை சொற்களால இதே இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிறாரே ஆதவர்ஜுனா, அவர் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்கிறாரு, ஏன் அவங்கள கைது பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது திமுக செஞ்ச தப்பு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திமுக அப்பவே ஆக்ஷனை கையில் எடுத்திருக்கணும். அவங்க எடுக்கல. டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு அவங்கள வளர்த்த விட்டவுடைய இன்னைக்கு திமுக அனுபவிச்சுட்டு இருக்கு. இதுல திமுகவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேணும், இவங்களுக்கு வேணும். திமுகவுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீங்க டீசென்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி விட்டு வச்சிங்களா, அதோட வெனை தான் இது. அனுபவிங்க. நீங்க வெனைய விதைச்சிங்க, இப்போ அனுபவிக்கிறீங்க. அப்பவே எல்லாரையுமே அவதூறு, முதலமைச்சர் இப்படி பேசலாமா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்படி பேசலாமா, கட்சி நிர்வாகிகள் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா திமுகவுடைய சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். திமுக தானே, நம்ம எது பேசினாலே என்ன, அவங்க அமைதியா தானே இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியல, இன்னைக்கு ஆட்சியிலேயே இல்லை, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு, அவ்வளவுதான். நீங்க அப்பவே அதிரடி காட்டியிருந்தீங்கன்னா தாவேகாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க டீசென்ட் பாலிடிக்ஸ் சொன்னீங்க, அனுபவிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கண்டேயன் அவர்களை துப்பாக்கி முனையில வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விவகாரங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கும். சட்ட சிக்கல்கள் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கண்டேயனுடைய மகன் அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு, அவர் பேசுனது சர்ச்சையாகுது. என்ன அப்படின்னா, சிஎம் சார், உங்க பையன் உங்க கூட இல்ல, ஆனா எங்க அப்பா எங்களுக்கு வேணும், விளாத்திக்குளம் மக்களுக்கு வேணும், ஏன்னா நிறைய செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுறது ரொம்ப பயங்கரமா சர்ச்சையாகி போயிட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட விவகாரத்தை பற்றி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவரும் ஒரு சில கோரிக்கை வைக்கிறார். அவங்க மகனும் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எங்கள் அப்பாவை துப்பாக்கி முனையில் மிரட்டி கைது செய்கிறாங்க, அவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, பிபி பிரச்சனை இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, விசாரணை பண்ணலாம், 1 ஹவர் 2 ஹவர் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு 10 ஹவர் 12 ஹவருக்கா அவர் விசாரணை பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க அவர் அவருடைய மார்க்கண்டேயனுடைய மகன் என்ன பண்றாரு, கருத்துக்களை முன்வைக்கிறார். ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது பத்திரிகையாளரை மிரட்டுற விதமா காவல்துறை ஏடிஜிபி திபு இருக்கிறார்ல, அவரு நாக்க துருட்டு வாங்கடே வாங்க அப்படின்னு அடிக்கிறதுக்கு போறாரு. இது என்ன நம்மளுக்கு புரியல. இது செய்தி சேகரிக்கிறது ஒரு குத்தமாப்பா? ஒரு ஜனநாயக நாட்டுல, அது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண், அந்த பணி செய்ய விடாம காவல்துறை இந்த அளவுக்கு மிரட்டுறாங்கன்னா, ஏன் உங்களுடைய குற்றங்களை எடுத்து காட்டக்கூடாதா? ஏங்க, திமுக நிர்வாகி கைது செய்ய போறீங்க, அவருடைய தரப்பு நியாயத்தை கேட்க வேண்டாமா? இதுக்கு தானங்க பத்திரிகையாளர் செய்தியை சந்திக்க வராங்க. ஆனா நீங்க செய்தியை சேகரிக்க கூடாது அப்படின்னா மிரட்டுற. நீங்க காவல்துறை சார், காவல்துறை மாதிரி நடந்தது அடிக்கிறதுக்கு, ஒத்தைக்கு ஒத்து வா அப்படின்னு அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளரை போயிட்டு இது மாதிரி மிரட்டுறீங்களா? இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றத இங்க பார்க்கணும். ஒரு ஏடிஎஸ்பி அவரே இது அளவுக்கு என்ன பண்றாரு, இது மாதிரி விஷயங்களை பண்றாரு. ஒரு ஏடிஎஸ்பி இது மாதிரி பண்ணலாமா? நீங்க தான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். கடைநிலை காவலர்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ ஒரு உயர் அதிகாரி நீங்க தான் என்ன பண்ணணும், இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில நீக்கி வைக்கணும். ஆனா ஒரு உயர் அதிகாரி என்ன பண்றாரு, பல்ல நாக்க துருத்திக்கின்னு வராரு.
வாங்கடே வாங்க ஒத்திக்கு ஒத்தி பார்த்துடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வராரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டுல ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூண் தன்னுடைய வேலையை செய்ய விடாம, இது ஒரு வகையில அடக்குமுறை இல்லையா? இது ஒரு வகையில நசுக்கிறது இல்லையா? இது ஒரு வகையில பத்திரிகையாளர் சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி இல்லையா? நீங்க செய்தியை சேகரிக்க கூடாது அப்படின்ற சொல்ற மாதிரி இல்லையா? இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த ஆட்சியில தாங்க திமுக பத்திரிகையாளர் எல்லாருமே நசுக்கப்படுறாங்க. திமுக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? இது மாரி அவதூறு வழக்குன்னு சொல்லிட்டு பயங்காட்டுறாங்க. எங்கள பத்தி பேசுனீங்க, எங்க முதலமைச்சர பத்தி பேசுனீங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பயங்காட்டுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் த முதலமைச்சர் அவர்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது. இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்களை யாரும் எடுத்து சொல்லக்கூடாது. இப்படின்ற ஒரு மிரட்டல். எல்லாருக்கும் மிரட்டல். எதிர்க்கட்சிகளுக்கு மிரட்டல், பத்திரிகையாளர்களும் மிரட்டல் அப்படின்றத தான் இங்க பார்க்கணும். இங்க இந்த தாவேக ஆட்சி மூலியமா நடக்கிறத எதுவுமே படம் பிடிச்சு காட்டக்கூடாது. எதுவுமே மக்கள்கிட்ட செய்தியா சொல்லக்கூடாது. இது ஒரு வகையில மிரட்டல். ஒரு ஏடிஎஸ்பி காவல் அதிகாரியே இந்த அளவுக்கு மிரட்டுறார்னா, அப்ப பார்த்துக்குங்க இந்த ஆட்சியினுடைய காவல்துறை. ஏன்னா இது சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காவல்துறை சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு பத்திரிகையாளர் சுதந்திரத்தை மிரட்டுற அளவுக்கு இவங்க சிஎம் சார் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதாவது காவல்துறையில கடைநிலை ஊழியர்கள் செய்யறத கூட சிஎம் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு உயர் அதிகாரி இந்த மாதிரி பண்றாருன்னா ஒரு சிஎம் இதுவரைக்கும் கண்டன அறிக்கை கொடுக்கவே இல்லை. பத்திரிகையாளர் இது மட்டும் இந்த செய்தியை சேகரிக்க கூடாதா? அப்போ இந்த அரசுல நடக்கிற இந்த அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளையும் பத்திரிகையாளர்களும் நசுக்கிற விதமா தான் இது இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாங்க இருக்கோம் ஐயா, தாவேக்காவுக்கு நாங்க இருக்கோம், சிஎம் விஜய்க்கு நாங்க இருக்கோம், அவரை யாராவது சொன்னீங்க நாங்க வரிஞ்சு கட்டின்னு வருவோம்னு சொல்லிட்டு பாஜக வரிஞ்சு கட்டின்னு புடிச்சு உள்ள போடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் இருக்கிறார்ல பாஜகவை சேர்ந்தவர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மார்க்கண்டேனை பிடிச்சி உள்ள போடணும். சிஎம் எப்படி கேவலமா பேசலாம்? சிஎம் எப்படி இது மாதிரி திட்டலாம்? அதே போல பாஜக பிரதமரை இது மாதிரி பேசுறாங்க, அது மாதிரி பேசுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சப்போர்ட் வந்துட்டாங்க. இதே பாஜகவில் இருக்கிற நாராயணன் அவர்கள் முந்தைய கவர்மெண்ட்ல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது தாவேக்கா இது மாதிரி பேசிச்ச, அப்பெல்லாம் யாரும் ஆதரவுக்கு வரவே இல்லையே. ஏன் வரல? ஆதவர்ஜுனா பேசினாரா? சிஎம் சார், சிஎம் அங்கிள் கிண்டல் பண்ணாரா விஜய் அவர்கள்? அப்பெல்லாம் ஏன் வரவே இல்லை? சோ இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, முத்திர கத்திரிக்காய் தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜகவும் தாவேக்காவும் ஒரு கூட்டணிங்க, மறைமுக கூட்டணிங்க அப்படின்னு பொதுவெளியில பேசியிருந்தாங்க. ஆனா விஜய் அட்டாக் பண்ண நாங்க இருக்கோம் ஐயா, நாங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த நாராயணன் என்ன பண்றாரு? சப்போர்ட்டிங் வராரு. சோ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, பாஜகவுக்கு ஒண்ணுனா தாவேக்கா நிக்கும், தாவேக்காவுக்கு ஒண்ணுனா பாஜக நிக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு சாமி அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சோ இது வரைக்குமா மறைமுகமா இதை ஒரு பாதுகாத்து இருந்ததா இப்போ பொதுவெளியில வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சிஎம் திட்டாங்க, அதனால நீங்க இந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கைது பண்ணுங்க அப்படின்றீங்களே. அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு, ஏன் அவரை கைது பண்ணல? ஏன் நாராயணன் அவரை கைது செய்ய சொல்லல? கேள்விகள் வருமா இல்லையா? இதே நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாரு ஆர்பி உதயகுமார். இது வரைக்கும் அவர் மேல கைது நடவடிக்கை எதனா எடுத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதிமுகவுல பேசாத பேச்சா, இல்ல அதிமுக ஐடி விங் பேசாத பேச்சா, எதுக்கு நீங்க அவங்க மேல கை வைக்கல? குறிப்பா திமுக மட்டும் அட்டாக் பண்றீங்க. அப்போ இப்போ பாஜக திமுக எம்எல்ஏ மட்டும் கைது செய்ய சொல்லுது, ஏன் ஆர்பி உதயகுமார் கைது செய்ய சொல்லல? இது எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். சோ இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதுனா ஒண்ணுனா நாங்க நிப்போம்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு என்ன பண்றது? பாஜக வெளியே வந்துருச்சு. சோ இப்போ பாஜகவை அட்டாக் பண்ண தாவேக்கா வரும், தாவேக்காவை அட்டாக் பண்ண பாஜக வரும். இதுதான் இவங்க வெளியே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இதே நாராயணன் அவர்கள் கடந்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்களை திட்டம் பொழுது அப்ப ஒரு முதலமைச்சர் தான் இருந்தாரு, ஏன் வரல? ஒரு முதல்வர் இப்படி கேட்கலாமா அப்படின்னு ஆதவர்ஜனாவை கண்டிக்கல, விஜயை கண்டிக்கல, எதுவுமே கண்டிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க மறைமுகமா ஒரு கூட்டணி அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ பொதுவெளியில வந்துருச்சு. இப்போ ஓப்பனாவே இவங்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு. கூடிய விரைவில் அதிமுகவும் போய் சேர்ந்துரும். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? போய் சேர்ந்துருவாரு. அதுல இருந்து மாற்றுக்கருத்துல ஆதரவு நிலைப்பாடுல போய் சேர்ந்துருவாரு. அதிமுக, பாஜக, பாமக,
தாவேகா போன்ற கட்சிகளா கூட்டணியா நின்றுவாங்க. அது கூடிய விரைவில் வந்துரும் அப்படின்னு கூட பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ தாவேக்காவுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க முதலமைச்சரை திட்டுனதுக்காக மார்க்கண்டேயனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வராரு நாராயணன் திருப்பதி அவர்கள். ஏன் முந்தைய கவர்மெண்ட்ல வரல? இப்போ ஆர்பி உதயகுமார் அந்த அளவுக்கு அநாகரிகமா பேசிட்டு வராரு. ஏன் வந்து அவர் மேல கைது நடவடிக்கையில ஏன் அவரை கைது செய்ய சொல்லல? ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே திமுக தான் பொது எதிரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இத பத்தியோட கருத்து என்ன? அப்படி கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.